டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான விவாதத்தில் தனி தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுகிறார். கேட்கலாம். பேரவைத் தலைவர்களே, மதுரை மாவட்டம் மேலூர், அரிட்டாப்பட்டி, நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்கத்துறை உரிமை வழங்கியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாகவும் இதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கு 20/11/2024 அன்று கடிதம் எழுதியதாகவும் இந்த அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது. அக்கடிதத்தில் 3/10/2023 அன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியதாகவும் அதற்கு மத்திய அரசிடமிருந்து 2/11/2023 அன்று பதில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இவ்விரு கடிதங்களில் உள்ள முழு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை. இதுவரைக்கும் 2 கடிதமே தெரிவிக்கல. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் MMDR ஆக்ட் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை 2023 ஆண்டு திருத்தச் சட்டம் 17/8/2023 முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் 2023 ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம், டங்ஸ்டன் போன்ற 20 அரிய வகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்று அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையே செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பட்டியலில் டங்ஸ்டன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அப்படி எண்ணில் 3/10/2023 அன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சுரங்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிய விரும்புகின்றேன். இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்றங்களை கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த பணியை அவர்கள் செய்ய தவற விட்டு விட்டார். மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த திருத்த சட்ட முன்வடிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு கருத்து கேட்கிற போது அப்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பை அவர்களுக்கு திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இந்த இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. காரணம், இது ஸ்டேட் அட்டானமிக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள். ஒரு மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற போர்வையிலே நீங்கள் ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த இடத்திலும் போய் நீங்கள் இத்தகைய சுரங்க பணிகளை செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய அனுமதியை வழங்காது என்று தமிழ்நாடு திட்டவட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை அந்த சட்ட முன்வடிவிற்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் ஒன்றிய அரசு அங்கே நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த சட்டத்தை அன்றைக்கு நிறைவேற்றி வந்து அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சட்ட முன்வடிவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரான தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருக்கு. பல சட்டங்கள் விவாதம் இல்லாமலே அங்க வந்திருக்கு. இது விவாதத்துக்கு வந்தாங்கிறதே பெரிய கேள்வி. எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்றீங்களா மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே? இதே போல்தான் மாண்பு அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அப்பொழுது இருந்த மத்திய அரசு நிறைவேற்ற காலதாமதம் செய்த காரணத்தினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும். அப்படி மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றர்கள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கணும். மெஜாரிட்டி இருக்குது, நிறைவேற்றப்பட்டா நம்ம சந்திக்கிறோம்ல, பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மக்கள் தானே. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கின்றது. அதுக்குதான் நாடாளுமன்ற தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த சுரங்க ஏலத்தை நடத்துகின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 20/11/2022 பாரத பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில்
இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி 3/10/2023 மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்ததாகவும், அந்த கடிதத்திற்கு உடனடியாக 2/11/2023 என்று பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் 3/10/2023 கடிதமும், அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் 2/11/2021 பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டதில் அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல, தனி தீர்மானத்தில் நீங்க கொண்டு வரல. மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு 2024 பிப்ரவரி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஒப்பந்த பள்ளி வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்படும் வரை, அதாவது 7/11/2024 வரை சுமார் 10 மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது. ஏன்னா 10 மாத காலம் இடைவெளி இருக்குது. அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம், அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. ஒப்பந்த புள்ளி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். 3/10/2023 அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும். மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிராகரித்ததும் உள்ள செய்திகள் மதுரை மாவட்ட மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதன் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு டங்ஸ்டன் சுரங்க உரிமை வழங்கும் வரை அமைதியாக இருந்தது இந்த அரசு. திமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைய இருக்குது, சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். கனிம வளத்தை வியாபார நோக்கில் ஊக்குவிக்கும் வகையில் இந்த அரசே 2024-25ஆம் ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் பக்க எண் 17 மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி, நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்து கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் பட்டங்களில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களை கவட்டையம்பட்டி, எட்டிமங்கலம், வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும், அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம் என்றும், இது குடவரை கோயில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விட்டிருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம். இதை இப்போ எழுதியிருக்க பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் 25 கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் இந்த மாவட்ட ஒரு கருத்தை கேட்டுடுங்க. சொல்லிட்டு இல்ல அவை ஒரு கருத்தை கேட்டுட்டு உங்களுக்கு பேச வாய்ப்பு தரப்பட நீங்க எவ்வளவு முழு கருத்து ஒரு செய்தி அவங்க கருத்தையும் கேட்டு நீங்க பேச போறீங்க. அதாவது ஒரு செய்தியை திருப்பி திருப்பி தவறான செய்தியை பதிவு செய்யறீங்க.
அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நீங்கள் கடிதம் எழுதுனீங்க, அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லலை, அவங்க என்ன சொல்லுங்க அது தெரியல, இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது. உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் வேற தனி தீர்மானம் போட்டோ அல்லது கேட்கலாம். ஆக இதில் என்ன சொல்லுவாங்க தீர்மானத்தில்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு இங்கே வந்துட்டு நீங்கள் வைக்கல போடலை அப்படின்றாரு. இந்த ஏல விடும் அதிகாரத்தை அவங்க ஒரு மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதான் MMDR சொல்லுவாங்க. அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க. யாரையும் கேட்கல. திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்தாங்கன்னா அந்த கனிமத்தை அந்த டங்ஸ்டனை ஏலம் விடுகிற அதிகாரம் அது என்ன சொல்றாங்க அந்த திருத்திட்டு நமக்கு சொல்றாங்க ஏலம் விடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு. இதை விட கேவலம் நல்ல அர்த்தம் சொல்றாங்க. ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு. ஆக ஆண்டான் அடிமை இது சுயமரியாதைக்கு கூட்டப்பட்ட சவால். இது கனிம வளம் மட்டும் போல நம்முடைய மானமே இதில் போச்சு. ஆக நான் ஏலம் விட்டுடுவேன், ஏலம் விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன், அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை. இந்த சட்டம் தெரிவிச்ச உடனே நான் 3/10/2003 ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு உடனே கடிதம் எழுதினேன். விவரமா எழுதினீங்களா கேட்குறீங்களா? விவரமாக நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் we are owner of this land. மேற்படி சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது. இதை விட என்ன சொல்றது? எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்றது? ஒரு மரியாதைக்காக தான் மரியாதை சொல்ல முடியும். அடுத்து நீங்க சொல்றீங்க என்ன செய்யறீங்கன்னு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு, நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க. உடனே அதுக்காக ஒரு இந்த இவருக்காக மற்ற குத்தகை பார்க்கறோம் நிலைமை இப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இன்னொன்று பார்க்கணும். நாம சொல்றது தப்பா ரைட்டான்னு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க நம்மளை கேட்டாங்க என்ன பாதிப்புன்னு. புள்ளி விவரங்களை தெரிவிக்கும். இந்த பகுதியில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் 0.04 ஹெக்டர் நிலமும் மீனாட்சிபுரம் கிராமத்தில் 53.58 ஹெக்டர் நிலமும் பல்லுயிர் தளமாக வரையறுக்கப்பட்டுள்ள என்ற விவரத்தை புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஆணையாளர்களுக்கு இவங்களுக்கு யாருக்கு மினரல் எக்ஸ்போர்ட்கள் அளித்தோம். ஏங்க நம்ம சொல்ல தப்பான்னு கேட்டாங்க. அதை கேட்கப்பட்ட பிறகு அதுக்கு அது கூட தள்ளிட்டு அவங்க நாய்க்கம்பட்டியில் 24/2/65 ஒன்றியத்தில் ஏலம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு சொல்றாங்க இந்துஸ்தான் நிறுவனத்துக்கு தகுதியான ஏலமாக கருதி இருக்கிறோம், அரசு அறிவிச்சிருச்சு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம்ம கொடுன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணையான சார் முகிலன் அவர்கள் சில நாய்க்கன்பட்டி பகுதியில் சங்சன் தனிமை உரிமத்தை வழங்குவதை எதிர்த்து அதுக்கு மேலே கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை அவருக்கு கூட கொடுத்தாரு. இவ்வளவு நடந்து முடியலை. அப்பவும் கேட்கலன்றதுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் பிரதமருக்கே ஒரு கடிதத்தை அற்புதமாக எழுதினார். இதாவது எப்படி டங்ஸ்டன் சுரங்க கைவிடவே ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு
நான் அந்த அமைச்சருக்கு எழுதுனேன். தலைவர் என்ன எழுதுறாரு, முதல்வர் எழுதா, பிரதமருக்கு எழுதுகிற கடிதத்தில் இந்த பகுதியிலே டங்ஸ்டன் சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் தனது 28/11/2004 கடிதத்தில் குறிப்பிட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதினார். பிரதமரும் பேசாமைட்டார். ஏன்? இந்துஸ்தான் லிமிடெட் வேதாந்தா பிரபாகரம் ஆகியனால நாங்கள் எல்லாத்தையும் செய்யாமல் இல்லை, நாங்கள் செய்திருவோம். நீங்களே என்ன பேசும்போது சொல்றீங்க, தெரிய வருகிறது. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை, தெரிய வருகிறது. அதனால உங்களை தப்பா நான் சொல்லலை. நீங்கள் முதலமைச்சர் இருந்துங்க, நிர்வாகத்தில் அப்படிதான் இருக்கும். ஒரு தீர்மானத்தை போடுவோம், அவ்வளவுதான். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில் நிறைய சர்ச்சைன்னு சொல்றாரு. நாங்கள் கேட்கறதை நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே தெரியும். இப்பதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதனால தெரிய வருதுன்னு நான் சொல்றேன். இதை நீ கிண்டல் அடிச்சு தீர்மானம் இப்பதானே வருது, இப்பதான் கடிதம் நாங்க அங்க இருந்த கடிதத்தை உங்களுக்கு கொண்டு அனுப்பணுமா? இல்ல அவங்க, அதாவது நீங்க சொன்னது அவங்க என்ன சொன்னா தெரிய வருகிறேன்னு தான் நீங்க சொல்ல முடியும். உங்களுக்கு கவனத்துக்கு நாங்க தரலங்கிறத அவை முன்னவர் தெளிவுபடுத்திட்டாங்க. எங்களை பேச விடுங்க பேரவைத் தலைவர்களே. பேரவைத் தலைவர்களே, தாங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை வெளியிட்டு எங்களுக்கு தெரியும். அதான் தெரிய வருகிறது நான் சொல்றேன். தெரிய வரி சொல்ல மாட்டாலும் விளக்கம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க. நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. அவை எதிர்க்கட்சி தலைவர்கள் அனுபவமிக்கவர், முதலமைச்சராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க. அதுல ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு சார் அரசு சார் ஒரு அரசு இன்னொரு அரசு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எழுதுறார், அது உங்களுக்கு அனுப்பணுமா? நியாயமா இருக்கு. நீங்க ஒண்ணு கேட்கற சார், இது ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சொல்லி விடுங்க சார், முடிச்சிடலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.